தோழர் நல்லக்கண்ணு. நம்ம எல்லாருடைய வாழ்க்கையிலயுமே போராட்டம்ங்கிறது இருக்கும். ஆனா, மக்களுக்காக போராடுறதையே தன்னுடைய சுவாசமா கடைசி மூச்சு வரைக்கும் வச்சிருந்தவரு தோழர் நல்லக்கண்ணு. வாழ்நாள் போராளி அப்படின்னு தான் தோழர் நல்லக்கண்ணு ஐயாவ நம்ம சொல்லணும்னு நெனைக்கிறேன். போராட்டம் அப்படின்னா, ஏதோ அரசியல் லாபத்திற்காகவோ, இல்ல ஊடக வெளிச்சத்திற்காகவோ, தன்னுடைய சொந்த லாபத்திற்காகவோ நடத்தப்பட்ட போராட்டங்கள் இல்ல. தோழர் நல்லக்கண்ணு முன்னெடுத்த போராட்டங்கள் அத்தனையுமே ஒரு தீர்வை நோக்கி முன்னெடுத்த போராட்டங்கள். விவசாயிகளுக்காகவும், தொழிலாளர்களுக்காகவும், சாதி ஒழிப்பிற்காகவும் தோழர் நல்லக்கண்ணு ஐயா எடுத்த போராட்டங்கள் அத்தனையுமே வந்து ஒரு தீர்வை நோக்கி சென்ற போராட்டங்கள். தான் கொண்ட கொள்கைக்காக கடைசி மூச்சு வரைக்கும் நின்னவர் தோழர் நல்லக்கண்ணு ஐயா அவர்களே. 18 வயசு இருக்கும்னு நெனைக்கிறேன். அவரு கம்யூனிச கொள்கைய படிச்சு அத ஏத்துக்கிட்டது. அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட 83 வருஷம் கம்யூனிச கொள்கைக்காகவே தன்னுடைய வாழ்க்கையே அர்ப்பணிச்சவரு. அவர் நம்பின ஒரு கொள்கைக்காக மன உறுதியோட கடைசி வரைக்கும் நின்னது, என்ன மாரி கடைக்கோடியில இருக்கிற ஒரு மனுஷனுக்கு கூட ஒரு பெரிய உத்வேகத்த கொடுக்கும். ஏன்னா, மனுஷனுக்கு இருக்கிற ஒரு பெரிய சவாலே இதுதானே. தான் நம்புற விஷயத்துக்காகவும், தான் கொண்ட கொள்கைக்காகவும் நிக்கிறது அப்படிங்கிறது வந்து, நம்ம இந்த புற அழுத்தத்தை தாண்டி அது ஒரு ரொம்பவே ஒரு சவாலான விஷயம். 100 வயசு வரைக்கும் அத செவ்வனே செஞ்சவரு தோழர் நல்லக்கண்ணு. கம்யூனிச கொள்கையை ஏத்துக்காத மக்கள் கூட தோழர் நல்லக்கண்ணு ஐயாவ ஏத்துக்கிட்டாங்கன்னு தான் சொல்லணும். ஏன்னா, அவர் இறந்த அன்னைக்கு பிரதம மந்திரியிலிருந்து, நம்ம தமிழ்நாட்டோட முதலமைச்சர்லருந்து அவ்வளவு மக்கள் தங்களோட வேதனைய பதிவு பண்ணாங்க. நம்மளோட சமகாலத்துல வாழ்ந்த ஒரு நல்ல மனுஷன் நம்மள விட்டு போயிட்டானே அப்படின்னு வருத்தப்பட்டாங்க. பொதுவா நம்ம ஊர்ல அரசியல்னாலே பதவி, பணம், பொறுப்பு, கொள்ளைன்னு மக்களுக்கு ஒரு அதிருப்தி இருந்துகிட்டே இருக்கும். 80 வருஷம் அரசியல் வாழ்க்கை வாழ்ந்த ஒரு நபருக்கு, தமிழ்நாட்டுல எந்த மக்களுமே ஒரு அதிருப்திய தெரிவிக்கவே இல்ல. ஒரு அரசியல்வாதினா இப்படிதான் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு முன்னுதாரணத்த தோழர் நல்லக்கண்ணு ஐயா நமக்கு எல்லாருக்கும் காமிச்சுட்டு போயிருக்காரு. அந்த வகையில தோழர் நல்லக்கண்ணு ஐயா நம்ம தமிழ்நாட்டுல எல்லா மக்களும் ஏற்றுக்கொண்ட ஒரு மாமனிதர். இந்திய அரசியல் வரலாற்றிலேயே அம்பேத்கர், பெரியார் போல தோழர் நல்லக்கண்ணு ஐயாவும் ஒரு சகாப்தம் தான் சொல்லணும். இன்னைக்கு நம்ம காணொளியில தோழர் நல்லக்கண்ணு ஐயாவ பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். ஆ தோழர் சிவகுமார் நம்மளோட இணைஞ்சிருக்காரு. சொல்லுங்க தோழர். நீங்க அவரோட இறுதி அஞ்சலியில கலந்துட்டீங்க. அ அந்த அனுபவம் எப்படி இருந்தது? தோழர் நல்லக்கண்ணு ஐயா பற்றியும் சொல்லுங்க. என்ன அப்படின்னா, தோழர் நல்லக்கண் பிறந்த ஆண்டு, அவருடைய நூற்றாண்டு விழாவும், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் நூற்றாண்டு விழாவும் கிட்டத்தட்ட ஒரு ஆண்டுக்குள்ள அவர் 1924ல பிறந்தவர்ன்னு நெனைக்கிறேன். ஆமா. 25ல இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி முதல் மாநாடு நடக்குது கான்பூர்ல. இப்போ ம். நூற்றாண்டு கொண்டாடும்போது கூட 2 நாட்களையும் இணைச்சு தான் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி கொண்டாடிச்சு. முக்கியமா தோழர் நல்லக்கண்ணுவின் வாழ்க்கையை நாம் இந்திய கம்யூனிச இயக்கத்தோடு இயக்கத்தினுடைய வரலாறு, இன்றைய அதனுடைய தாக்கம், அதை மக்கள் மத்தியில், பல்வேறு வர்க்கங்கள் மத்தியில் அந்த கம்யூனிச இயக்கம் எந்த மாதிரியான ஆ தாக்கத்தை கொண்டுள்ளது, அப்படி இணைச்சு தான் பார்க்க முடியும். இப்ப தோழர் இத நல்லக்கண்ணு தோழர் இருந்த அன்னைக்கு, அ கடந்த இறப்பதற்கு ஒரு 10 நாட்கள் முன்னாவே அவரு ரொம்ப உடல்நிலை மோசமா இருக்கு. மருத்துவமனையில வென்டிலேட்டர்ல வச்சிருக்காங்க என்று செய்திகள் வந்தது. தோழர் திருமாவளவன் போய் பார்த்த காணொளி, அப்புறம் முதலமைச்சர் போய் பார்த்தது. இதெல்லாம் வந்தது. அப்ப எல்லோரும் எதிர்பார்த்துட்டு தான் இருக்காங்க. அவருடைய வயதும் 101 வயது ஆச்சு. இப்ப இறந்த செய்தி வந்தது. வந்த உடனே நான் வேலை செய்யக்கூடிய நிறுவனம். நிறுவனத்துல அடுத்த நாள் காலையில எல்லாருமே அ க சிபிஐ கட்சி அலுவலகம், பாலன் இல்லம் அப்படின்னு தியாகராய டி நகர்ல இருக்கு. அங்க போய் நம்ம அஞ்சலி செலுத்தலாம். அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. காலையில 9 மணிக்கு எல்லாரும் அலுவலகத்துக்கு போயிட்டோம். அம்பத்தூர்ல இருக்கிற தலைமை அலுவலகம். இப்ப அலுவலகத்துக்கு முன்ன அ அ தோழிய படம் வைத்து, எல்லோரும் கூடி வணக்கம் செலுத்தி, அங்க அங்க இருந்த தலைமை தோழர் உரையாற்றி, அவரோடு நல்ல கண்ணோடு நெருக்கமாக வேலை செய்து, அவரு கூடவே தங்கி, ஆ வேலை செய்த தோழர் பேசினாரு. அதுக்கு முன்ன என்னன்னா, நான் தங்கி இருக்கிறது சாரி அ அவன் அம்பத்தூர் பகுதி தான். இப்ப அம்பத்தூர் பகுதியில நான் இந்த அலுவலகத்துக்கு வரக்கூடிய வழியில, அத்திப்பட்டு என்பது தான் அந்த ஏரியா. இப்ப அத்திப்பட்டு அம்பேத்கர் இளைஞர் நல மன்றம் உறுப்பினர்கள் அப்படின்னு ஒரு பெரிய ஒரு ஃப்ளெக்ஸ் பேனர் அடிச்சு,
அந்த தெரு தெரு வந்து சேரக்கூடிய இடத்துல ஒரு பெரிய பேனர் வச்சிருந்தாங்க. அது பார்த்தோன்னா, அவங்க வந்து நிச்சயமா கம்யூனிஸ்ட் கட்சி கிடையாது. ஒரு அம்பேத்கர் இயக்கத்தில் நல்லக்கண்ணு தோழருக்கு நாம் வந்து அஞ்சலி தெரிவிக்கணும் என்று அதற்கான முயற்சி எடுத்து அதை செய்தார்கள் என்பது ஒரு வெளிப்பாடு. நல்லக்கண்ணு தோழரை சமூ அரசியல் இயக்கங்கள் பலவற்றிலும் எப்படி பார்க்குறாங்க என்பதை அது வந்து காட்டுச்சு. எனக்கு முதல் முதலா கண்ல பட்டது அதுதான். அதற்கு பிறகு தான் என்சிபிஎச் ஒட்டிய போஸ்டர், அப்புறம் என்சிபிஎச்ல வைக்கப்பட்ட அ திரு உ படம் அது எல்லாம் பார்த்தோம். அதன் பிறகு நாங்க பாலன் இல்லத்துக்கு போனோம். பாலன் இல்லம் போய் இறங்கியபோது, அது பெரிய அ கொ அந்த தெரு வந்து நான் முதல் முறையா போறேன். அந்த தெருவுக்கு அதுக்கு பக்கத்திலேயே கொஞ்ச தூரத்துல சிபிஎம் அலுவலகம் இருக்கு. இது சிபிஐ ஆஃபீஸ். சிபிஎம் அலுவலகம் ஒரு 100 மீட்டர்ல. அதிலிருந்து கொஞ்ச தூரத்துல பாஜக அலுவலகம். ஆ அதிலிருந்து கொஞ்ச தூரத்துல சிவாஜி கணேசன் வீடு. இப்படி வந்து ரொம்ப முக்கியமான ஒரு இடம் தான். பாலன் இல்லம் முன்னாடி நெறைய போலீஸ் குவிச்சிருந்தாங்க. பேரிகேட்லாம் வச்சிருந்தாங்க. இப்போ வரக்கூடியவங்கள வரிசையில உள்ள போணும். கொஞ்சம் முக்கியமான தலைவர்கள், விஐபி வந்தாங்கன்னா, அவங்க வந்து இந்த வரிசையில இல்லாம அந்த ஆ தோழருடைய உடல் வைக்கப்பட்டிருந்த கேட்ல நேரடியா போய் அஞ்சலி செலுத்திட்டு போனாங்க. நீங்க இந்த வரிசையில இந்த பக்கம் இருக்கிற கேட் வழியா போனா, ஒரு 10, 15 நிமிடம் வரிசையா போயிட்டு, இவங்க மாலையெல்லாம் போட்டு, மலர் வளையம் வச்சுட்டு வெளிய வந்துட்டோம். இது காலையில ஒரு 11 மணி இருக்கும். அப்ப என்ன பேசுனோம்னா, மதியம் 3 மணிக்கு தோழருடைய உடல் பாலன் இல்லத்திலிருந்து ஊர்வலமாக சென்று ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் ஒப்படைக்கப்படும். ஏன்னா, அது அவர் ஏற்கனவே 2016ல தன்னுடைய உடலை மருத்துவ மருத்துவக் கல்லூரிக்கு ஒப்படைக்கிறத எழுதி குடுத்திருக்காரு. அப்ப அதற்கான திட்டம் 3 மணிக்கு ஊர்வலம் அப்படின்னு திட்டம் போட்டிருந்தாங்க. இப்ப நாங்க வந்து நானும் இன்னொரு தோழரும் அ நம்ம ஊர்வலத்திலயும் கலந்துக்கலாம் அப்படின்னு இருந்தோம். மதியம் சாப்பிட்டுட்டு ஊர்வலம் புறப்பட்டுச்சு. ஊர்வலம் புறப்படுறதுக்கு ஒரு 10, 15 நிமிடம் முன்னாடி ரொம்ப பரபரப்பா ஒரு கார் வந்து திருமாவளவன் வந்து இறங்குனாரு. அதற்கு ஒரு 5 நிமிடத்துக்கு பிறகு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வந்து இறங்கினாரு. அதெல்லாம் பிற்பாடு நாங்க வந்து வெளிய இருக்கிறோம். பிற்பாடு தொலைக்காட்சியில பார்த்தோம். ஸ்டாலின் வந்து எப்படி செவ்வணக்கம், முழக்கம் போட்டு அத சுற்றி இருந்த தலைவர் திருமாவளவன், மற்றவர்களும் முழக்கம் போட்டதெல்லாம் நம்ம பார்த்தோம். அதன் பிறகு அந்த துப்பாக்கி குண்டு மரியாதை. ஆ 3 முறை குண்டு வெடிச்சு. ஆ அது எத்தன 72 குண்டு ஏதோ சொன்னாங்க. அது தெரியல எனக்கு. ஆ குண்டு வெடித்த பிறகு, அப்புறம் டக்குன்னு முதலமைச்சர் கிளம்பி போன பிறகு ஊர்வலம் வந்து தொடங்கிருச்சு. இப்போ ஊர்வலத்துல தொடங்கும்போது, தோழர் திருமாவளவன் கொஞ்சம் தூரம் நடந்து வந்தாரு. அதுல ரொம்ப நெருக்கடி. அவரை சுத்தி ரொம்ப தள்ளுமுள்ளா போயிட்டு இருந்தது. மற்றபடி ஊர்வலம் வந்து டி நகர்லேருந்து தொடங்கி அண்ணா சாலை வழியாக அண்ணா சாலையில தேனாம்பேட்டை வந்து சேர்ந்து அண்ணா அறிவாலயம். அதாவது திமுக தலைமையகம். அது அந்த இடத்துல அ சாலையில் இணைந்து அப்படியே நடந்து அ அண்ணா மேம்பாலத்தை தாண்டி 1000 விளக்கு, அப்புறம் ஸ்பென்சர், எல்ஐசி வழியாக ஆம் அரசினர் இந்த புதிய பல்நோக்கு மருத்துவமனை இருக்குது. அது வழியா ஆ அந்த அந்த பல்லவன் பணிமனை இருக்கு. அந்த பணிமனை, அந்த பாடிகார்ட் முனீஸ்வரர் அப்படின்லாம் இருக்கும். அதெல்லாம் தாண்டி போயிட்டு, பழைய சென்ட்ரல் ஜெயில், அந்த ஜெயில வந்து இப்போ பல ஆண்டுகளுக்கு முன்னயே அதை புழலுக்கு மாத்திட்டு, இப்போ வந்து அங்கு அரசு மருத்துவக் கல்லூரிக்கான கட்டிடங்கள் கட்டியிருக்காங்க. அங்க போய் அந்த உடல் ஒப்படைக்கப்பட்டது. இப்போ இதுல என்ன அப்படின்னா, அ சென்னையில் ஒரு அன்னைக்கு என்ன கிழமை? அ வியாழக்கிழமை. அன்னைக்கு மதியம் ஒரு 3 மணி தொடங்கி, ஒரு 6:30, 7 மணி வரைக்கும் முக்கியமான சாலை. அது டி நகரா இருக்கட்டும், அண்ணா சாலையா இருக்கட்டும், ரொம்ப முக்கியமானது. அதுல ஊர்வலம் போறது, போக்குவரத்து நெரிசலுக்கெல்லாம் பொதுவாக அரசு அனுமதி கொடுக்காது. ஆனா, நல்ல கண்ணுவுக்காக இந்த அனுமதி வந்து கொடுக்கப்பட்டது. ஊர்வலமும் போச்சு. அது சுற்றி இருக்கக்கூடிய நான் அந்த ஊர்வலத்துல கலந்து கொள்ளணும் அப்படின்னு நினைத்ததுக்கு 3 காரணம். 1 தோழர் நல்லக்கண்ணுவுடைய வாழ்நாள் பலிக்கு நம்முடைய அஞ்சலி, நம்முடைய மரியாதையை தெரிவிப்பது. அது அவருடைய உடலுக்கு இறுதி அஞ்சலி செலுத்துவதிலிருந்தே தொடங்குது. 2வதா அந்த ஊர்வலத்துல யார் யாரு கலந்துக்கிறாங்க? எப்படி அந்த ஊர்வலத்தில் இருக்கக்கூடிய அரசியல் உணர்வு என்ன? என்பதுல நாமும் கலந்துக்கணும். 3வது வெளிய இருக்கக்கூடியவங்க. அதாவது ஊர்வலத்துல வரக்கூடியவங்க ஒரு ஒரு பிரிவினர். சுத்தி நின்னு பார்க்குறாங்க இல்லையா?
2 பக்கமும். ஏன்னா மிகவும் ரொம்ப பரபரப்பான பகுதி. 2 பக்கமும் அலுவலகங்கள், கடைகள், நெறைய வண்டிகள் போயிட்டே இருக்கும். பள்ளிக்கூடங்கள் இருக்கு. இவங்க எல்லாம் குழந்தைகள் வரும். அ க இவங்கலாம் வந்து பார்ப்பாங்களே! இவங்க இத ஊர்வலத்த எப்படி பார்க்குறாங்க? பார்க்கும்போது நம்ம ஒரு ஒரு மாஸ் காட்டணும். கரெக்ட் தானே? கம்யூனிஸ்ட் மூவ்மென்ட்டினுடைய ஒரு மிகப்பெரிய ஒரு ஐகான் அவரு. அப்ப அவருக்கு நம்ம ஒரு சென்னையில் அ இவ்வளவு பேரு கூடினாங்க என்பது வந்து புற உலகத்துக்கு ஒரு செய்திய சொல்லும். அதுவும் எனக்குள்ள இருந்தது. நாம் வந்து நம்முடைய பங்களிப்பு அதுல சேர்க்கணும். ஒருத்தர் போறதுனால என்ன ஆறது அப்படிங்கிறது இல்ல இல்லையா? பல துளி ஆமா. சேர்ந்தது ஒரு பெருவெள்ளமா வரணும். ஆனா, முதல் விஷயம் தோழர் நல்லக்கண்ணுவுக்கு மரியாதை செலுத்துவது என்பது நம்ம கலந்து கொள்ளும்போதே அது நடந்துருது. 2வது ஊர்வலத்தில் இருந்த உணர்வு, அதுல கலந்து கொண்ட எல்லோருமே வந்து ஒரு ஒரு அரசியல் உணர்வோட முழக்கங்கள் எழுப்பிக் கொண்டு வந்தாங்க. அ அதுல குறிப்பா சொல்லணும் அப்டின்னா, அது மே 17 இயக்கத்தைச் சேர்ந்த திருமுருகன் காந்தி. அவர் வந்து நான் பார்த்த வரைக்கும் தொடக்கத்திலிருந்து கடைசி வரைக்கும் வந்தாரு. அப்புறம் தமிழ் உணர்வாளர் கூட்டமைப்பு அப்படின்னு மணிவண்ணன் ஒருத்தரு. அவரு ஒரு பெரிய பெரிய போஸ்டர் அந்த பாதை முழுக்க அடிச்சு ஒட்டியிருந்தார். அவர் அதுக்கு முன்னாடி எனக்கு தெரியாது. அப்புறம் கௌதமன் ஒருத்தரு. இது போல பெரியார் ம். அம்பேத்கர் மாணவர் இயக்கம்னு ஒரு குரூப்பு. அப்புறம் சிபிஐ உடைய மாணவர் பிரிவினர். 2 குழுக்கள். ஒரு 10, 20, 30 இளம் தோழர்கள், பெண் தோழர்கள். உதாரணமா பெண் தோழர்கள் முழக்கம் போட்டு போறாங்க. அப்டின்னா, இப்ப வேடிக்கை பார்க்குற ஒரு பெண் வந்து கேட்கறாங்க ஆச்சரியமா. "என்ன பொம்பள பிள்ளைங்க எல்லாம் சத்தம் போட்டு போகுது." அவங்களுக்கு வந்து பரவசமா இருக்கு. ஐயோ! பெண்கள் கூட இதெல்லாம் நமக்கு வந்து பண்ணலாம் அப்டின்னு அவங்க வந்தாங்க. அதேபோல வங்கி ஊழியர் சங்கத்தை சேர்ந்த சில தோழர்கள். இப்படிதான் அந்த ஊர்வலம் போச்சு. அந்த ஊர்வலம் சுற்றியுள்ள மக்களுக்கு என்ன தாக்கத்தை சொல்லிச்சு? தோழர் நல்லக்கண்ணு பத்தி நம்ம பேசுவோம். இப்ப கம்யூனிச இயக்கம் அவர் எதற்காக வாழ்ந்தார்? அவர் வந்து கம்யூனிச இயக்கத்தை கட்டியமைப்பது, அதை வந்து ஒரு 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 அரசியல் சக்தியாக வளர்ப்பது என்பதற்காக தான் அவர் வாழ்ந்தார். கரெக்ட்டா? அது வந்து இந்த ஊர்வலத்தில் உலகத்துக்கு அதை காட்டியதா? என்ற கேள்வி எனக்கு வந்து ஒரு பெரிய கேள்வி இருக்கு. அத கடைசி பேசலாம். அத இங்க பார்க் பண்ணிட்டு, 2வதா பேச வேண்டியது தோழர் நல்லக்கண்ணுடைய வாழ்க்கையும், கம்யூனிஸ்ட் இயக்கமும். தோழர் பிறந்தது 1923. நீங்க சொன்ன மாரி 1941ல சுதந்திர போராட்டத்துக்காக அ ஆங்கிலேயர் ஆட்சியை எதிர்த்து அவர் இந்த போராட்ட களத்துக்கு வராரு. அதில் போராட்டங்களில் கலந்து கொள்வது அது காங்கிரஸ் கட்சியில தான் அவரு ஈடுபடுறாரு அப்படின்னு நான் கேள்விப்பட்டேன். அப்புறம் அவர் போராட்டத்தில ஈடுபடுறாரு. அதன் பிறகு இந்தியா சுதந்திரம் அடைந்த பிறகு, அதுக்கு முன்னே அவர் கம்யூனிஸ்ட் கட்சியில சேர்ந்துடுறார். கம்யூனிஸ்ட் கட்சி தடை செய்யப்படுது. கம்யூனிஸ்ட் கட்சி தடை செய்யப்படும்போது, இவர் கைது செய்யப்பட்டு சிறையில் வைக்கப்படுறாரு. அவர வந்து சித்திரவதை பண்றாங்க. அவர் எதுக்கும் ஆ ஆ என் எதுக்கும் பணிந்து போகாமல் உறுதியாகவே இருக்கிறாரு. மிகச்சிறந்த மன உறுதி. இப்போ போராட்ட குணம் என்பது உள்ளே இருக்குது. அதன் பிறகு 51ல கம்யூனிஸ்ட் கட்சி தடை நீங்கி, அவங்க ம். வந்து இந்த அரசியலுக்கு வந்துட்டாங்க. மெயின் ஸ்ட்ரீம் அரசியலுக்கு. ம். ஆனாலும் கட்டமும் அவர் வந்து ஒரு பங்களா, காரு, அ சு சு சுகமாக வாழக்கூடிய வாழ்க்கை அல்ல. ஏன்னா இந்திய வரலாற்றிலும் 1950கள், 60கள், 70கள் என்பது ஒரு நிலச் சீர்திருத்தத்துக்கான போராட்டம். குத்தகைதாரர் பாதுகாப்பு கொண்டு வரப்படுது. அப்புறம் இந்த அதான் உழுபவனுக்கே நிலம் சொந்தம். அப்ப வந்து பெரிய பெரிய பண்ணையார்கள் அதுல நூத்துக்கணக்கான, ஆயிரக்கணக்கான ஏக்கர் நிலத்தை வந்து பிடிச்சு வச்சிருப்பாங்க. தஞ்சாவூர் டெல்டா பகுதி, திருநெல்வேலி பகுதி. அ இதெல்லாம் இதற்கு ஒரு வரம்பிடுவது. நில உச்சவரம்பு சட்டம். அப்டின்னா ஒருத்தர்ட்ட இவ்வளவு நிலம் தான் இருக்கணும். குத்தகைக்கு விட்டிருக்கா, அந்த குத்தகைதாரருக்கு அந்த நிலத்தை வந்து நிலத்தில உரிமை இருக்கு. அவர் விருப்பம் போல நீங்க வெளியேற்ற முடியாது. குத்தகையை வந்து இவ்வளவுதான் வசூலிக்கணும் என்றெல்லாம் சட்டம் வந்து கொண்டு வரப்படுது. இப்ப இதை செயல்படுத்துவதற்கான அந்த போராட்டத்தில தோழர் வந்து முன்னணியில நிக்கிறார். இதற்கு வந்து அந்த பீட்டர் அல்ஃபோன்ஸ்ன்னு ஒரு காங்கிரஸ்காரர் இருக்கிறார். அவரு தென் தமிழ்நாடு, தென்காசி பகுதி அப்படின்னு ஒரு பேட்டி, விகடன்ல குடுத்த பேட்டிய வந்து அ திருப்பி எடுத்து போட்டிருந்தாங்க. அவரு என்ன ம். சொல்றாரு, அவங்க குடும்பம் வந்து ஒரு நில உடைமை குடும்பம். அப்போ இவருக்கு நல்ல கிண்ணம் எப்படி தெரியும்னா, அவரு இந்த போராட்டங்கள்ல ஈடுபடுறார். இவங்க குடும்பத்த எதிர்த்து கூட. நீங்க வந்து குத்தகைதாரர் பாதுகாப்பு. இப்படி வந்து தொடர்ந்து ஊர் ஊரா போறது, ஒரு போராட்டத்துல கலந்து கொண்டு, அவர் வந்து அவருடைய எளிமையை சொல்வதற்காக ஒரு விஷயம் சொல்றாரு.
பீட்டர் பீட்டர் அல்ஃபோன்ஸுக்கு வந்து அவர் அரசியலுக்கு வருவதற்கு முன்பே நல்லகண்ணு தெரியும். நல்லகண்ணு என்பவர் கம்யூனிஸ்ட் கட்சிக்காரர், இப்படிலாம் போராடுறாரு, அதெல்லாம் தெரியும். பெரிய தலைவர்ன்னு தெரியும். இப்போ இவர் அரசியலுக்கு வந்த பிறகு ஏதோ ஒரு கூட்டம் முடிச்சுட்டு இவங்க ஊருக்கு போறதுக்கு வராங்க. பஸ் வந்து விடிய காலையில 4:30 மணிக்கு தான் வரும். பஸ் ஸ்டாண்ட்ல இவர சுத்தி ஒரு 10 பேரோட இவரு வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. அந்த பக்கத்துல பெஞ்ச்ல வந்து யாரோ ஒருத்தர் தூங்கிட்டு இருக்கிறாரு. ஏதோ ஒரு வயசான தாத்தா தூங்கிட்டு இருக்கிறாரு அப்படின்னு நெனச்சா, பஸ் வந்த பிறகு பார்த்தா, இவரு இந்த தூங்கிட்டு இருந்தவர் எழுந்து போறார். யாருன்னா நல்லகண்ணு. "என்னய்யா இவ்ளோ பெரிய தலைவர் தனியா தூங்கிட்டு, ஐயா நீங்க எங்க போறீங்க?" "இல்லப்பா நேத்தைக்கு அந்த போராட்டம் நடந்தது இல்லையா? அத முடிச்சுட்டு நான் ஊருக்கு போயிட்டு இருக்கிறேன்" அப்படின்னு சொன்னாரு. எனக்கு ரொம்ப அதிர்ச்சியா போயிடுச்சு. நான் வந்து ஒண்ணும் இல்லாத ஆளு. எனக்குள்ள சுத்தியே 10 பேர கூட்டு போறேன். அவரு வந்து இவ்வளவு பெரிய தலைவர். அ அ எளிமையா வந்து போயிட்டு இருக்கிறாரு அப்படின்னு ஒண்ணு சொல்றாரு. இன்னொன்னு என்ன சொல்றாருன்னா, தஞ்சாவூர்ல அ மிகப்பெரிய நில உடைமையாளர்கள் வந்து பண்ணையார், பூண்டி வாண்டையார் இப்படின்னு பெரிய பெரிய பெருந்தலைகள் உண்டு. இவங்கெல்லாம் ஆயிரக்கணக்கான வேலி நிலம் வந்து அவங்களுக்கு சொந்தமா இருக்கும். அப்ப இவங்களை எதிர்த்து விடாப்பிடியா சண்டை போட்டு தொடர்ந்து போராட்டம் நடத்திக்கிட்டே இருந்திருக்காரு நல்லகண்ணு தோழர். போராட்டம் நடத்தி அந்த நிலங்களை எல்லாம் தஞ்சாவூர் மாவட்டத்துல நில சீர்திருத்தத்துல மிகப்பெரிய ஒரு ஒரு தாக்கத்தை உருவாக்கி இருக்கிறார். அப்போ அ 1998ன்னு நெனைக்கிறேன். அதாவது இந்த போராட்டங்கள்லாம் முடிஞ்சு, இந்த கம்யூனிஸ்ட் கட்சியும், மூப்பனாருடைய கட்சியும் ஒரு கூட்டணிக்கு வருது. கூட்டணி எப்போ அவரு தமிழ் மாநில காங்கிரஸ்ன்னு நெனைக்கிறேன். கூட்டணிக்கு வரும்போது, மூப்பனாருக்கு ஒரு பிறந்த நாள் விழா நடத்தணும் என்று பீட்டர் அல்ஃபோன்ஸ் அவர் காங்கிரஸ்காரர் திட்டமிடுறாரு. திட்டமிடும்போது, அதை வந்து ஒரு இத்தனை இளம் தம்பதியருக்கு திருமணம் செய்து வைப்பது என்று விழா ஏற்பாடு பண்றாங்க. அதுக்கு கூட்டணி கட்சி தலைவர்கள்லாம் கூப்பிட்டுருக்காங்க. எல்லாரும் வந்துடுறாங்க. முக்கியமா திருமணம் நடத்துவது தான் நிகழ்ச்சி நிரலா இருக்கு. அப்போ மேடையில ஏறி நல்லகண்ணு பேசும்போது, "இது வந்து நம்ம திருமணம் நடத்தி வச்சுக்கிறதுல கலந்துக்கிறோம். ஆனால் இது மூப்பனாரின் பிறந்த நாளாகவும் இருக்கு நேத்திக்கு. அவருக்கு நம்முடைய வாழ்த்துக்களை தெரிவிப்போம்." அப்படின்னு சொன்ன உடனே, அ மூப்பனார் வந்து இவர் சொல்றாரு, மூப்பனார், "ஐயா நீங்க கொஞ்சம் இந்த பக்கமா வாங்க" அப்படின்னு சொல்லிட்டு, அப்படியே நெடுஞ்சான் கிடையா அவர் கால்ல விழுந்துட்டாரு. நாங்கலாம் கலங்கி போயிட்டோம். ஏன்னா மூப்பனார் வந்து வாழ்க்கையில ஏன்னா அவ்ளோ பெரிய த த தல. அதாவது அவரு வந்து ஆணையிட்டு மத்தவங்க அவர் முன்னாடி கைகட்டி நிப்பாங்க. அவர் வந்து யாருக்கும் வணங்கலாம் இவரு ஏன் கால்ல விழுந்த உடனே அப்படியே அதிர்ந்து போயிட்டோம். அப்போ பீட்டர் அல்ஃபோன்ஸ் சொல்றாரு, "என்ன நடந்திருக்குது அப்படின்னா, ஒரு போராட்டம் நடந்ததுன்னா, பேச்சுவார்த்தைக்கு போவாங்க. யாரு முன்னணியில இருக்கிறாங்க? என்னப்பா, என்ன, ஏது சமரசம் பண்ணிக்கலாம். ஏன்னா ஒரு செட்டில்மெண்ட் பார்த்துக்கலாம்." அப்படின்னு சில பணம் குடுக்கலாம். இல்ல இயக்கத்துக்கு பணத்த வாங்கிட்டு போயிடலாம். இவர்ட்டயும் அப்படி நிச்சயமா முயற்சி பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிறாரு பீட்டர் அல்ஃபோன்ஸ். இவர் வந்து அதை எதற்கும் மசியல. அப்ப இவருக்கு இருக்கக்கூடிய ஒரு ஒரு அற அற உணர்வு அல்லது சமூக உணர்வு வந்து மூப்பனாருக்கு உள்ள பதிஞ்சு போயிருக்கு. அதாவது நல்லகண்ணு போன்ற ஒருத்தரு தனக்கு வாழ்த்து சொல்றாருன்னா, அவரால தாங்கிக்க முடியல. ஏன்னா, இது யாரோ ஒருத்தர் இல்ல அவரு. அவரு வந்து எவ்வளவு எவ்வளவு பெரிய மனிதர் என்பது மூப்பனாருக்கு தெரிஞ்சிருக்கு. அதனால அவரு கால்ல விழுந்தாரு அப்படிங்கிறாரு பீட்டர் அல்போன்ஸ். இதுதான் தோழர் நல்லக்கண்ணுடைய வாழ்க்கை. சுதந்திர போராட்ட வரலாறு. சுதந்திர போராட்டம், அப்புறம் வந்து விவசாயிகள் போராட்டம், விவசாய கூலி தொழிலாளர் போராட்டம். அதன் பிறகு 90களில் நடந்த தென் மாவட்டங்களில் நடந்த சாதி கலவரம். இப்ப தோழர் நல்லக்கண்ணு அவருக்கு அதாவது எல்லோரும் சாதிய சமூகத்தில தான் பிறக்கிறோம். குறிப்பிட்ட சாதிய பின்னணியில பிறக்கிறோம். தோழர் வந்து ஒரு டாமினன்ட் காஸ்ட்ல தான் ஆமா. பிறந்திருக்கிறார். அப்போ அந்த அது அது வந்து ஒரு அந்த டாமினன்ட் காஸ்ட்ல இருந்தது பல பேருக்கு தெரியாது கடைசி வரைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அவரு இல்ல அவருடைய சிறப்பு என்னன்னா, அந்த சாதி உணர்வு என்பது அவரு சுத்தமா கிடையாது. அவர் வந்து சுத்தமா கிடையாது. அவரு போராடினது எல்லாமே ஒடுக்கப்பட்ட சாதியினருக்காக தானே ஆமா. போராடுனாரு. அப்போ அந்த 90களின் மத்தியில அ கலவரம் வந்து பத்தி எரி அதாவது ஒரு ஊருக்கும், இன்னொரு ஊருக்கும் வெட்டிப்பாங்க அப்படிங்கிறார். பீட்டர் அல்ஃபோன்ஸ். கைய எடுக்கிறது, கால் எடுக்கிறது, தலைய எடுக்கிறது இப்படின்னு கலவரம் பத்தி எரிஞ்சுகிட்டு இருக்கு. யாரும் எதுவும் கட்டுப்படுத்த முடியல. அரசாங்கம், போலீஸு, மற்ற அரசியல்வாதிகள் எல்லோரும் யாரும் கிராமத்துக்குள்ளேயே போக முடியாது. அப்போ நம்ம வந்து ஒரு குழு அமைப்போம் அப்படின்னு சொல்லி, தோழர் நல்லகண்ணுவையும் அதுக்கு கலந்துக்க சொல்றாங்க. அவர் வந்து இறங்குறார். இறங்கும்போது அவருக்கு ஒரு செய்தி வருது. என்னன்னா, அவருடைய மாமனார் ஆமா. மாமன் வெட்டிட்டாங்க. வெட்டிட்டாங்க அப்டின்னா, இவர் வந்து இவர் எப்படி ரியாக்ட் பண்ணணும்?
அவர் வந்து அவர் வந்து ஆனா இவரு எப்படின்னா, 2 தரப்புமே மதிக்கக்கூடியது. அதனால அவரு ஒரு கிராமத்துக்குள்ள போனாருன்னா, எல்லோரும் அவரை உட்கார வச்சு அதாவது பகைமையா இருக்கக்கூடிய தரப்பு கூட இவருடைய சொல்லை கேட்கக்கூடியவங்க. இப்போ மாமனாருடைய இறப்பையும் ஏற்று அதாவது அதையும் தாங்கிக் கொண்டு அவர் வந்து அந்த சமாதான நடவடிக்கை பயணத்துல வந்து ஈடுபட்டிருக்கார். இன்னொன்னு என்ன சொல்றாங்க அப்படி சொன்னாங்கன்னா, அப்போ வந்து மாவட்டங்களுக்கு பெயர் வைப்பது, மாவட்டங்களுக்கு தலைவர்களின் பெயர் வைப்பது, போக்குவரத்து கழகங்களுக்கு தலைவர்களின் பெயர் வைப்பதுல நெறைய மோதல் வரும். இப்போ பசும்பொன் முத்துராமலிங்க பசும்பொன் மாவட்டம் அப்படின்னா, அவர் வந்து குறிப்பிட்ட சாதியை சேர்ந்த தலைவர். அவர் பேர் தான் வைக்கணும். அல்லது இ இந்த இமானுவேல் சேகரன் பேர் வைக்கலாமா? இப்படி வந்து சாதி அடிப்படையில் நெறைய மோதல் நடந்துகிட்டு இருந்தது. இந்த இந்த சாதி மோதலுக்குள்ள அதுவும் ஒரு காரணம். அப்போ நல்லகண்ணு வந்து கலைஞருக்கு கோரிக்கை வைக்கிறார். "நீங்க எதுக்கு இந்த தலைவர் பேர்லாம் வைக்கிறீங்க? அந்தந்த ஊர் பேர வைங்க. தூத்துக்குடி அப்டின்னா, தூத்துக்குடி மாவட்டம். வ.உ. சிதம்பரனார் மாவட்டம் அப்டிலாம் வேணாம்" என்று அவர் சொல்லி தான் கலைஞர் உடனடியா ஏத்துக்கிட்டு அந்த ஆர்டர் போட்டாரு. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, மாவட்டங்கள் பேரெல்லாம் ஊர் சார்ந்து அல்லது போக்குவரத்து கழகங்களும் ஊர் சார்ந்து தான் இருக்கு. உதாரணத்துக்கு எங்க ஊர்ல, கன்னியாகுமரி மாவட்டத்துல போக்குவரத்து கழகத்துக்கு என்ன பேர் வைக்கணும்? நேசமணி போக்குவரத்து கழகம் அப்டின்னு தான் வைக்கப்பட்டது. அதுக்கு முன்னாடி ப்ரொபோசல் என்னன்னா, ஜீவா போக்குவரத்து கழகம். ஏன்னா ஜீவா நாகர்கோயில்ல பிறந்தவரு. அவர் ஒரு பெரிய தலைவர் அப்படின்னு சொல்லி ஜீவா போக்குவரத்து கழகம்னு அ முன்வராங்க. அப்ப அதுல சாதி வந்துரும். ஜீவா என்ன சாதி? இல்ல நேசமணி தானே கன்னியாகுமரி மாவட்டத்துல அ நெறைய போராட்டங்கள்லாம் நடத்தியிருக்காரு. நேசமணி பேர வைக்கணும்னு 2 சாதி ரீதியா அத மோதிக்கிட்டாங்க. மோதிக்கிட்டாங்கன்னா என்ன? போட்டி போட்டு போஸ்டர் அடிக்கிறது. கடைசியா நேசமணி பேர தான் வச்சாங்க. அ விஷயம் என்னன்னா, அதன் பிறகு எல்லா போக்குவரத்து கழகங்களுக்கும் பெயரை வந்து ஊர் பெயராக மாற்றியது என்பதும் தோழருடைய தாக்கத்துல தான் நடந்திருக்கு. அதற்கு பிறகு அவருடைய வாழ்க்கை என்பது தேர்தல், அப்புறம் சட்ட போராட்டங்கள். மணல் கொள்ளைக்கு எதிரான போராட்டம், அல்லது ஸ்டெர்லைட்டுக்கு எதிரான போராட்டம். இதுல எல்லாம் அவர் வந்து சட்ட ரீதியாக பல அ தலையீடுகளை செஞ்சிருக்கார். இதுதான் தோழருடைய அரசியல் வாழ்க்கை. சுதந்திர போராட்டம், அப்புறம் குத்தகை விவசாயிகள், விவசாய சீர்திருத்தத்துக்கு போராட்டம். அதன் பிறகு சாதி விவரங்களை தணிப்பதற்கான ஒரு இயக்கம். அதன் பிறகு அரசியல் சட்ட போராட்டம். தோழருடைய சிறப்பாக நான் என்ன பார்க்கிறேன்னா, அவர் ஒரு ரோல் மாடல். எந்த ஒரு பொது வாழ்க்கையில் இருக்கக்கூடியவங்க பொது வாழ்க்கையில இருக்கிறவங்களும் சரி, அல்லது சமூக வாழ்க்கையில இருக்கிறவங்களும் சரி, தன்னுடைய வழிகாட்டியா அவர எடுத்துக்கலாம். நான் என்ன பார்க்கிறேன்னா, பெர்சனலா தனிப்பட்ட முறையில அவரை பத்தி சொல்லும்போது, இந்த மாரி அவருக்கு விருது குடுத்தாங்க. அவர் வந்து அந்த பணத்தை அரசாங்கத்துக்கே திருப்பி குடுத்துட்டாரு. ரூ. 10,00,000 ஏதோ விருது குடுத்திருக்காங்க. ரூ. ம். 10,500,000 கூட சேர்த்து முதலமைச்சருக்கு வந்து குடுத்துடுறாரு. கட்சியிலிருந்து ரூ. 1,00,00,000 திரட்டி குடுத்தா, அத கட்சிக்கே திருப்பி குடுத்துடுறாரு. இதெல்லாம் வெளிப்படையா நம்ம தெரியக்கூடியது. எனக்கு என்ன தோணுச்சு அப்டின்னா, வாழ்க்கையில வந்து ஒவ்வொரு கட்டத்திலயும் நம்ம வந்து ஒரு முடிவு எடுத்துக்கிட்டே இருக்கிறோம். இத செய்றதா? அத செய்றதா? அப்போ ஒரு ஒரு முடிவு வந்து சரியான முடிவா இருக்கும். அது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். அல்லது நாம் வந்து சில இழப்புகளை எதிர்கொள்ள வேண்டியதா இருக்கும். சில சுகங்களை விட்டுக் குடுக்கிறதா இருக்கும். ஆனா அது சரியானதா இருக்கும். சமூக அக்கறை. இன்னொரு முடிவு வந்து கொஞ்சம் ஈஸியா இருக்கும். நமக்கு வந்து வசதிகளை தரக்கூடியதா இருக்கும். ஆனால் அது சமூக பார்வையில் தவறானதா இருக்கும். தோழர் நல்லக்கண்ணுடைய வாழ்க்கையை நான் என்ன பார்க்கிறேன்னா, அவர் வந்து ஒவ்வொரு நிமிடமும், ஒவ்வொரு தருணமும் அவர் சரியான முடிவுகள் அப்டின்னா நம்ம சமூக மனிதர்களா தான் இருக்கிறோம். சமூக அடிப்படையில் தவறான முடிவு எடுத்தா நம்ம தவறான மனிதர்கள் தான். அதுல யாருமே 100க்கு ஒவ்வொருத்தரும் கூடுதல் குறைவா இருக்கும். அவர் வந்து மிகச் சரியாக அது டிராவல் பண்ணியிருக்கிறாரு என்பதுதான் எனக்கு படுது. உதாரணமா ஒரு கட்சியில இருக்கிறீங்க. நீங்க அவர் கட்சியுடைய மாநில செயலாளரா இருந்திருக்காரு. பல்வேறு பொறுப்புகள்ல இருந்திருக்கிறாரு. நிறுவனங்களுடைய இயக்குனராக இருந்திருக்கிறாரு. இந்த பதவிகளை பயன்படுத்தி, நான் இந்த பதவியில இருக்கிறேன்பா, எனக்கு இன்னென்ன வசதி வேணும் அப்படின்னு நீங்க எடுத்துக்கலாம். யாரும் இல்லன்னு சொல்ல ம். மாட்டாங்க. ஒரு பொதுச் செயலாளருக்கு என்னென்ன வேணும் அப்படிங்கிறது அவர் முடிவு பண்றது தான். யாரும் உள்ள உட்கார்ந்து, "தோழர் அது கிடையாது, இது கிடையாது" அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. அது அது அதெல்லாம் அவர் செய்யல. அதனால தான் இவ்வளவு பெரிய ஒரு என்ன சொல்றது? ஒரு ஒரு மக்களுடைய நேசம். மக்கள்லாம் என்ன? பொதுவா ஓரளவு அரசியல் தெரிஞ்சவங்க, படிச்சவங்க, பல்வேறு அரசியல் கட்சிகள சேர்ந்தவங்க, எல்லோரும் நல்லக்கண்ணு தோழர் மதிக்கக்கூடியவரா,
எடுத்துக்கிறாங்க இல்லையா? நான் சொன்ன மாரி அம்பேத்கர் இயக்கம் உட்பட. இதுல நானும் பெர்சனலா ஒண்ணு சொல்லணும். சென்ற ஆண்டு இந்த அம்பேத்கர் மக்கள் பதிப்பு அ என்ற வேலை செஞ்சுட்டு இருக்கிறோம். அந்த மக்கள் பதிப்பினுடைய முதல் 10 வால்யூம் வெளியாயிருந்தது. அப்ப அதுல ஒரு செட்ட கொண்டு போய் தோழர் நல்லக்கண்ணு குடுக்கணும் அப்படின்னு அ போனாங்க. தோழர் அரசு, அப்புறம் எங்களுடைய நிறுவனத்தினுடைய எம்டி அவர்தான் நல்லக்கண்ணுடைய நெருங்கிய தோழர். நானும் கூட போனேன். போகும்போது தோழருக்கு பேசுவது, அ நினைவாற்றல் எல்லாம் வயோதிகத்தின் காரணமாக கிட்டத்தட்ட இல்லாம போயிடுச்சு. அவரு அமைதியா அப்படி வந்தாரு, பார்த்தாரு, உட்கார்ந்தாரு. புக்க வாங்கி அவ்வளவு என்ன சொல்றது? ஒரு ஒரு நேசத்தோட அது வாங்கிட்டார். அம்பேத்கர் புக்கு, அப்புறம் தமிழ் மொழி பற்றி புத்தகங்கள்லாம் அவர்ட்ட பேசினோம். அது எனக்கு ஒரு ஒரு வாய்ப்பு. கடந்த ஓராண்டில் ஒரு முறை நான் அவர நேர்ல சந்திக்க வாய்ப்பு கிடைச்சது. இன்னொன்னு என்னன்னா, இந்திய கம்யூனிஸ்ட் இயக்கத்தின் நான் அந்த தொடக்கத்துல சொன்னேன் இல்லையா? வெளிய என்ன தாக்கம் என்பது பற்றி அந்த டாபிக் வந்துடும். இந்திய கம்யூனிஸ்ட் இயக்கத்தின் 100 விழா, தொடக்க விழா நடக்குது. அதுல தோழர் நல்லக்கண்ணு பேசுறார். ஆ அது கிட்டத்தட்ட ஒரு 1 1/2 ஆண்டுகளுக்கு முன்ன, அல்லது ஒரு 14, 15 மாதங்களுக்கு முன்ன. அதில் கலந்து கொண்ட ஒரு தோழர் என்ட்ட சொன்னாரு. அவர் பேசும்போது கடைசி எப்படி முடிக்கிறாருன்னா, "அம்பேத்கர் வழியில் நாம் இந்தியாவில் புரட்சியை நடத்தி முடிப்போம்." அப்படின்னு பேசி பேசி எல்லாரும் கொஞ்சம் ஒரு மாரி எல்லாருக்கும் கொஞ்சம் ஆச்சரியமா இருந்திருக்கு. என்னடா தோழர் இப்படி பேசுறாரு? அ ஏன்னா, அப்புறம் இன்னொரு தோழரு என்ன சொன்னாருன்னா, ஆமா அவர் அப்படி பேசினாரு. இன்னைக்கு இருக்கிற சனாதன அச்சுறுத்தல், பாஜக ஆர்எஸ்எஸ் எழுச்சி, இதை எதிர்கொள்வதற்கு நம்ம அம்பேத்கருடைய அரசியலை முன்னெடுக்கணும் என்ற இதுல அவர் பேசினதா சொன்னாரு. நான் இதை ஏன் குறிப்பிடுறேன் அப்படின்னா, தோழர் ஒரு மிகப்பெரிய என்ன அ கோட்பாட்டு ஆசிரியரோ, பெரிய ஆய்வாளரோ கிடையாது. அவரு நெறைய படிக்கக்கூடியவரு. ஆனால் அவர் கள எதார்த்தத்தை, சமூகத்தை படித்தவர். படித்து அவர் கம்யூனிச இயக்கத்தினுடைய இத்தனை ஆண்டு குறிப்பாக கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் இந்தியால நெறைய பேர் எழுதியிருக்காங்க. இவர் முத்துமோகன், ராஜா, "அம்பேத்கரியமும் மார்க்சியமும் ஒரு உரையாடல்" அப்படின்னு ஒரு புத்தகம் இருக்கு. ஆங்கிலத்திலும், தமிழிலும் வெளியிடப்பட்டிருக்கு. தோழர் நல்லக்கண்ணும் எல்லாவற்றையும் படித்து, நாம் இன்றைய தேவை என்ன என்பதை அவர் உணர்ந்திருக்கார். நான் ஏற்கனவே சொன்ன மாரி அம்பேத்கரிய மாணவர் அ அவங்க சு இவ ஃப்ளெக்ஸ், பேனர் வைக்கிறாங்க. ஊர்வலத்துல வராங்க. இதெல்லாம் தோழருடைய தாக்கம். சமூக ரீதியில் இத எப்படி பார்க்குறாங்க என்பதை காட்டுது. அந்த ஊர்வலத்துல என்ன நான் என்னுடைய நான் ஊர்வலத்துல கலந்துக்கிட்டேன். சில நேரம் ஊர்வலம் ரொம்ப தொளதொளப்பா, அன்ஆர்கனைஸ்டா இருந்துச்சு. ஆ எண்ணிக்கை ரொம்ப குறைவு. மொத்தமே ஒரு 1000 பேர் இருந்தா அதிகம். இந்த 1000 பேரும் ஒரு கட்டுக்கோப்பாக ஒன்றாக இணைந்து ஊர்வலமா போல. முதல்ல ஒரு குரூப் இருப்பாங்க. அப்புறம் ஒரு கேப் விட்டு அடுத்த குரூப். அப்புறம் ஒரு கேப்பு. அப்புறம் நடுவுல வேற யாராவது புகுந்துப்பாங்க. அதன் பிறகு வேன் வருது. இந்த வேனுக்கு பின்னாடி ஒரு குரூப். இப்படி ரொம்ப அ அத பார்க்கக்கூடியவங்களுக்கு ஒரு கம்யூனிஸ்ட் கட்சியுடைய ஊர்வலம், மக்கள் தோழர்கள் அவ்வளவு கட்டுக்கோப்பாக ஊர்வலத்தில் வருகிறார்கள். அந்த உணர்வு ஏற்பட்டிருக்காது. அந்த முழக்கங்கள் எல்லோரும் வர்றது எல்லாம் கரெக்ட் தான். அது எனக்கு ரொம்ப ஆ ஏமாற்றமாக தான் இருந்தது. ஏனென்றால் தோழர் நல்லக்கண்ணுடைய வாழ்க்கை, அதை நாம் அதற்கு அஞ்சலி செலுத்துவது மட்டுமில்லாமல், உலகத்துக்கு அத நம்ம காட்டணும். இதுவே 1000 பேருக்கு பதிலாக 1,00,000 பேர் 1,00,000 பேர் இந்த ஊர்வலத்துல கலந்துக்கிட்டாங்கன்னு வைங்க. கலந்துக்கிட்டு இருந்தா அது என்னவா என்னவா இருக்கும்னா, மக்கள் யாரும் அத பத்தி புகார் சொல்லவோ, வந்துட்டாங்க, நம்ம டிராஃபிக் எல்லாம் தடுத்து நிறுத்திட்டாங்கன்னு ஒருத்தர் கூட முணுமுணுக்கல. நான் பார்த்த வரைக்கும். எல்லாரும் அமைதியா நின்னு, சில பேரு பக்கத்திலேயே நின்னு கும்பிடுறாங்க, தலை தாழ்த்துறாங்க. அப்படிதான் இருந்தது. எனவே நீங்க 1,00,000 பேரை கொண்டு ஊர்வலம் நடத்தி இருந்தாலும், மக்களுடைய ஆதரவு இருந்திருக்கும். இன்னொன்னு கம்யூனிஸ்டுகளுடைய அ ஒரு ஒரு வலிமையை காட்டக்கூடியது. 1,00,000 பேர் இல்லையா என்ன தமிழ்நாட்டுல? அப்ப சென்னை ஆமா. நகரத்தை நாம் 1,00,000 பேரை கொண்டு ஊர்வலம் நடத்தினோம் என்பது நடக்கல. அதுக்கு என்ன காரணம்? நமக்கு தெரியல. இன்னொன்னு ஊர்வலத்துல இன்னும் கொஞ்சம் பேர இன்னும் இணைச்சிருக்கணும். கட்சி தானே முன்னெடுத்திருக்கணும். ஆமா. கட்சி தான் அத ஏற்பாடு பண்ணியிருக்கு. கட்சியின் மூலமாக தானே அனுமதி எல்லாம் வாங்கி எல்லாம் நடத்துறாங்க. சொல்லப்போனா இப்ப திருமாவளவன் போன்ற தலைவர்கள்ட்ட சொல்லி ஏற்பாடு பண்ணியிருந்தா அவங்கள ஊர்வலத்தோட வர வச்சிருக்கலாம். என்ன அப்டின்னா, ஊர்வலத்தில் நான் பார்த்த வரைக்கும் ஒரு தலைமை அல்லது ஒரு வழிகாட்டல் என்பது இல்ல. எல்லாரும் அவங்கவங்க
புரிதல்ல, அவங்கவங்க தெரிதல்ல முழக்கம் போட்டுக்கிட்டாங்க. எங்க போகணும், யார் வந்து ஊர்வலம் போக போக எண்ணிக்கை வந்து அதிகமாயிட்டே போகணும். ஒரு ஒரு உணர்வோட ஊர்வலம் போகுதுன்னு வைங்க. சுத்தி இருக்கக்கூடியவங்க கூட இணைவாங்க. நம்மளும் இதுல சேர்ந்து போணும். அந்த உணர்வு இல்ல. அப்படியே ஊர்வலம் வந்து ஆ தேய்ந்துட்டே போச்சு. கடைசி ஒரு ஒரு 2 கிலோமீட்டர்ல கொஞ்சம் கட்டுக்கோப்பா ஆகி, ஆ என்ன சாயங்காலம் நேரம் ஆயிடுச்சு. எல்லாரையும் ஒன்றிணைத்து கொண்டு போனாங்க. ஆனா மொத்தம் ஒருத்தர் சொன்னாரு 10.8 கிலோமீட்டர் அப்படின்னு. நேர்கோட்டுல பார்த்தா 6½ கிலோமீட்டர் தான் வருது. ஆனா ஊர்வலம் வந்த பாதை என்பது 10 கிலோமீட்டர் வரைக்கும் இருக்கும். அது வந்து அது இல்ல. அதுல தலைமை, வழிகாட்டல் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப குறைவு. ஆ தலைமை தோழர்கள் வந்து ஏதோ ஒரு வகையில இது வந்து ஏன்னா ஒரு நல்ல கண்ணு தான் ஆ வரலாறு வந்து லெனின் சொல்வது மாரி டசன் கணக்குல எல்லாம் தலைவர்கள உருவாக்குறது இல்ல. தலைவர்கள் என்பவர்கள் அ அவர்களுடைய போராட்டம், உணர்வின் மூலமாக சமூகத்திலிருந்து உருவாகி வராங்க. ஒரு இயக்கம் வந்து அதை எப்படி கொண்டாடணும்? அதை கொண்டாடுவது என்பது அந்த இயக்கத்தின் பெருமையை தான் நம்ம கொண்டாடுறோம். நல்லக்கண்ணு என்ற தனிநபர் இல்ல. அந்த பெருமையை கொண்டாடும் வாய்ப்பு வந்து ரொம்ப தவறவிடப்பட்டது என்பதுதான். அந்த சென்னை நகரத்தின் மீது என்ன தாக்கத்தை ஏற்படுத்தணும்? ஏற்படுத்தி இருந்தா இன்னைக்கு இருக்கிற சோசியல் மீடியா, வீடியோ இதுல வந்து உலகம் முழுக்க அது போயிருக்கும். ஒரு நேஷனல் மீடியால நியூஸ் ஆயிருக்கும். நான் தேடி பார்த்தேன். தமிழ்நாட்டு மீடியா எல்லாத்துலயும் செய்தி வந்துருச்சு. ஆனா நேஷனல் மீடியால எவனுமே கண்டுக்கவே இல்ல. நீங்க ம். இதெல்லாம் பண்ணியிருந்தீங்கன்னா நியூஸ் ஆயிருக்கும். அப்போ ஆனா என்டிடிவி, டுடே இவங்கெல்லாம் இருக்காங்க இல்லையா? இவங்கெல்லாம் எப்படி கவர் பண்ணாங்க? ஆமா. இந்த கேள்வி அதான் இருக்கு இல்லையா? நீங்க இது சொல்றதுலேருந்தே எனக்கு இன்னொரு கேள்வி வருது. அ ஆக்சுவலா நான் எங்க அம்மாகிட்ட பேசிருக்கும்போது எங்க அம்மா சொன்னாங்க, "அவரு வந்து ரொம்ப நல்ல மனுஷரு. ஆனா அவரு தேர்தல்ல தோத்துட்டாரு. அந்த மாரி ஒரு நல்ல மனுஷர் வந்து ஒரு பெரிய பதவியோ, ஈவன் முதலமைச்சரா இருந்தா தமிழ்நாடு வந்து எங்கேயோ போயிருந்திருக்கும்." அப்படின்லாம் சொன்னாரு. ஸோ அந்த இடத்துல தமிழ்நாட்டு மக்கள் ஏதோ தவறு செஞ்சுட்டாங்கன்னு நினைக்கிறீங்களா நீங்க? தேர்தல் இல்ல அரசியல்ல அவர தோற்கடிச்சது. மக்கள் எப்பவுமே தவறு செய்யறது கிடையாது. ம். அரசியல்வாதிகளான நாம் தான் தவறு செய்றோம். கரெக்ட்டா? மக்கள் மேல பழி போடவே கூடாது. நம்ம எங்க தவறு செய்தோம் என்பதுதான் நம்ம கேட்க வேண்டிய கேள்வி. இந்திய கம்யூனிச இயக்கத்தை தோழர் நல்லக்கண்ணு வாழ்க்கையோட பொருத்தி பார்த்தா, சுதந்திர போராட்டம், விவசாயத்தில் நில சீர்திருத்தத்துக்கான போராட்டம், தொழிற்சங்க போராட்டம், அப்புறம் சாதி கலவரம், சாதி தாக்குதல், தீண்டாமை தாக்குதல் நடந்தால் அதில் போய் தலையிடுவது. இங்க தானே நிக்குது. அப்போ உண்மையில் ம். ஒரு ஜனநாயகத்துக்கான போராட்டம் என்பது எங்க நடந்துகிட்டு இருந்தது? அந்த இடத்துல கம்யூனிஸ்ட் கட்சிகளுடைய ரோல் என்ன? 1952லிருந்து தேர்தல்ல பங்கேற்பது, போட்டியிடுவது என்பது வந்துருச்சு. அப்ப இந்திய அரசமைப்பு சட்டம், இந்தியாவில் ஜனநாயகத்துக்கு எதிராக இருக்கக்கூடிய சக்திகள் யாரு? அந்த சக்திகளுடைய சமூக அடித்தளம் என்ன? அதை எதிர்த்து நம்ம எப்படி போராட்டம் நடத்துறோம்? அதற்கான அதை வந்து கோட்பாட்டு ரீதியா எப்படி புரிஞ்சுக்கிறோம்? என்பதெல்லாம் நாம் தவறவிட்டதன் காரணமாகத்தான் தோழர் நல்லக்கண்ணு ஒரு தேர்தலில் ஜெயிக்க முடியாத நிலைமை என்பது. அது ந நல்லக்கண்ணுடைய குறை கிடையாது. அது நம்முடைய இயக்கத்தினுடைய குறை. ஒட்டுமொத்த இயக்கமும் குறை குறையை ஏத்துக்கணும். அதுதான் கம்யூனிச அது இறுதி ஊர்வலத்திலும் அது வெளிப்படுறதா தான் நான் பார்க்கிறேன். அந்த கோட்பாடு இல்லாத நடைமுறை வந்து இருக்க முடியும். நீங்க வந்து சனாதன எதிர்ப்பு என்றால் அதற்கான கோட்பாடு வேணும். கோட்பாடு என்பது என்ன? அது வரலாற்றில் இருந்தும், அது வந்து நடைமுறையிலிருந்தும் பெறப்படுது. 1998 தேர்தல்ல தோழர் நல்லக்கண்ணு வந்து சிபி ராதாகிருஷ்ணனை எதிர்த்து கோயம்புத்தூர் தொகுதியில நிக்கிறார். கரெக்ட்டா? அந்த தொகுதி அப்போ வந்து திமுக, பாஜக கூட்டணியில. சிபி ராதாகிருஷ்ணன் வெற்றி பெற்று நாடாளுமன்ற உறுப்பினர் ஆறாரு. நல்லக்கண்ணு தோற்கடிக்கப்படுறாரு. அப்போ அதுலயும் ஒரு சம்பவம் சொல்றாங்க. தேர்தல் பிரச்சாரத்துக்கு போகும்போது முஸ்லீம் லீக் கட்சி கூட்டணியில இருக்கு. அப்ப இவரு முஸ்லீம் லீக் கொடிய காணோமே அப்படின்னு நல்லக்கண்ணு தோழர் கேட்கிறார். இல்ல தோழர், நம்ம போற பகுதி வந்து நெறைய இந்துக்கள் வாழக்கூடிய பகுதி. கொஞ்சம் மத உணர்வு அதிகம். முஸ்லீம் கொடி வச்சா நமக்கு பிரச்சனை. அதெல்லாம் தேர்தல்ல ஜெயிக்கிறதுக்காக கொள்கைய விட்டுக் குடுக்க முடியுமாப்பா? கொடிய கட்டு போங்கன்னு சொல்லிட்டு போனாராம். அதான் நீ வந்து நான் சமரசம் பண்ணிக்கிறேன். அப்படின்னு அவர் இல்ல. ஆனா ஒட்டுமொத்த இயக்கம் வந்து என்னவா இருக்கு? தோழர் நல்லக்கண்ணுடைய வாழ்க்கையிலிருந்து தனிப்பட்ட முறையில் நாம் வந்து நம்முடைய வாழ்க்கைய எப்படி அமைச்சுக்கணும்? நமக்கு ஒவ்வொரு ஸ்டெப்லயும் தடுமாற்றம் வந்துகிட்டே தான் இருக்கும். இப்ப சரியான தேர்வு என்ன? சமூகத்துக்கு எது பொருத்தமானது, சரியானது என்று முடிவெடுப்பது இப்படி கேட்டுக்கலாம்.
தோழர் நல்லக்கண்ணுவா இருந்தா என்ன முடிவு எடுத்திருப்பாரு அப்படின்னு எடுத்துட்டு போறது. 2வது அரசியல் ரீதியாக இந்திய கம்யூனிச இயக்கத்தில் அவர் களத்தில் போராடிய நல்ல ஒரு படிப்பாளி. ஆனால் அது எப்படி ஸ் நம்முடைய இயக்க கோட்பாடு, நடைமுறை, திட்டத்துக்குள்ள வரவில்லை என்ற பலவீனத்தையும் நம்ம பரிசீலிக்க வேண்டியிருக்கு. அவருடைய இறுதி ஊர்வலம் பற்றிய என்னுடைய அனுபவமும் நான் பகிர்ந்து கொண்டேன். அதெல்லாம் நமக்கு ஒரு பாடம் தான். அதை நம்ம வேற ஒரு கட்சிகள்லாம் முதலாளித்துவ கட்சி நம்ம எப்படி எப்படி தங்களை ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிறாங்க. நாமும் அதை கற்றுக்கொள்ள வேண்டும். தப்பா நம்ம இருக்கிறத உலகத்துக்கு சொல்லணும். அந்த அதையும் நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் நினைக்கிறேன். நன்றி தோழர். நன்றி தோழர்.